நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ரேணுகா இருக்காங்கல்ல, அவங்க வந்து கார்த்தி, அதுக்கடுத்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல ஆனந்தி, அவங்க 2 பேத்தையுமே நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக பயங்கரமா ஒரு பிளான் போட்டு பிரிச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வேலன் வந்து அதிரடியா களத்துல இறங்குறாங்க. என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ரேணுகா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ வந்து கார்த்தியை வந்து காப்பாத்திட்டாங்க. கார்த்தி வெளியில வந்துட்டான்னா, அவன் வந்து ஆனந்தியை பார்த்தான்னா மனசு மாறிடுவான். பிறகு அவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் முடிஞ்சுச்சுன்னா, நம்ம நினச்சதை வந்து சாதிக்க முடியாது. அவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது. அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாலும் சரி அந்த பழியை போய் நம்ம வந்து வேலன் அவங்க குடும்பத்து மேலே தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி ஃபஸ்ட்டு வந்து கார்த்தியை பற்றி உண்மையை வந்து அவங்க ஆஃபீஸில் போய் சொல்லி வேலையை தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அவங்க ஆஃபீஸுக்கு போகிறாங்க. போய் அவனை பற்றி உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. கார்த்தியை பற்றி அவன் வந்து இப்படி வந்து ஒரு போலீஸ் கேஸ் எஃப்ஐஆர்லாம் வாங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான். இப்படி ஒரு எம்ப்ளாயி வந்து உங்கள் கம்பெனியில் இருந்தால் அவங்க கம்பெனி பேர் தானே கெட்டு போகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. உடனே அந்த கம்பெனிலேருந்து ஒரு நோட்டீஸ் எழுதி நம்ம ரேணுகா அவங்க ஃபேமிலிக்கு அனுப்புகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ரேணுகா அவங்க ஃபேமிலி எல்லாமே வெளியில் இருக்காங்க. வள்ளி அவங்க ஃபேமிலி அந்த இடத்துல வெளியில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வள்ளி வேலன் அதுக்கடுத்து எல்லாருமே இருக்காங்க. அவங்க இருக்கிற நேரத்தில் கரெக்டாக போஸ்ட்மேன் வந்து போஸ்ட் கொடுத்துட்டு போகிறாங்க. அதை வந்து கார்த்தி வாங்கி படிக்காரு. படித்த உடனே அவருக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து கேட்குறாங்க. அப்படியே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. கார்த்தி வந்து அமைதியாகவே இருக்காங்க. அது என்னென்னு வாங்கி படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னோடனே வாங்கி படித்தாங்க. படித்த உடனே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரேணுகா வந்து சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்ட உடனேயும் கார்த்தியோட வேலையும் போயிடுச்சுமா இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம்மா கார்த்தி வந்து ஏதோ போலீஸ் கேஸெல்லாம் ஆகிட்டு வந்ததுனால அவங்க கம்பெனியில் வேலை இல்லையா, இனிமேல் கார்த்திக்கு அங்கே வேலையே கிடையாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே நம்ம இவங்க இருக்காங்கல்ல வேலைன்னு வந்து சொல்கிறாங்க. டேய் கார்த்தி இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாதுடா, இது வந்து நான் பண்ணவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சும்மாரு எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு கடைசியில் நான் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியோட அம்மா வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, கார்த்தி நீ நம்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சும்மாறா எல்லா வேலையுமே நீ தான்டா பண்ண, என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்ததே நீ தான். அப்புறம் நல்ல மாதிரி கொண்டு வந்து என்னை வந்து இப்போ வெளியில் கொண்டு வந்துட்டு இப்போ என் வேலைக்கு ஆப்போசிட்டில் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுடா, நான் வந்து இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்டா, கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ பேசுகிறதெல்லாம் இனிமேல் நான் கேட்குறதா இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து கார்த்தியோட அம்மா வந்து சொல்கிறாங்க. வேலா என் மகனுக்கு வேலையைத்தானே தூக்கிட்டேன், ஆனால் வந்து அவனுக்கு நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டேன். அவனுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அவனை மாப்பிள்ளை பார்க்க வராங்க. அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண போகிறேன். இனிமேலும் உன் தங்கச்சி வந்து என் பையன் வந்து கல்யாணம் பண்ண மாட்டான். என் பையனுக்கு வேலை இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவனுக்கு சொத்து சுகம்னு சொல்லிட்டு எக்கச்சக்க சொத்தை வந்து நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது அவனோட சொத்தை பார்த்தே நிறைய பேர் அவனுக்கு வந்து பொண்ணு கொடுப்பாங்க. ஆனால் உன் தங்கச்சிக்கு எதுவுமே கிடையாது, அவளை யாருமே கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டாங்க. கடைசி வரைக்கும் வந்து அவள் இப்படியே தான் இருக்க போகிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏம்மா கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்கிறாங்க. உன்ட்ட என்ன பேசணும், நீ தானே வந்து என்னோட பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தவ, நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து விறுவிறுன்னு கூட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா ஆனந்தி அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. பின்னாடியே வள்ளி வேலன் 2 பேருமே போகிறாங்க. ஆனந்தி அழுகாத, உனக்கு வந்து கார்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து சொல்கிறாங்க. இல்லைண்ணே இனிமேல் அது நடக்காது, அவங்க அம்மா பேசுகிறத பார்த்தீங்கள, அவங்க அம்மா வந்து கார்த்திக்கு வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம். எனக்கு என்னமோ வந்து கார்த்தியும் இதுக்கு ஓகே சொல்லிடுவான் தான் தோணுது. ஏன்னா அவனுக்கு வந்து என் மேலே பாசம் இல்லை. இப்படி இருக்கும்போது என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாயிரு, இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது. ஆல்ரெடி வந்து அவனுக்கு வேலை போன கோவத்தில் அவங்க குடும்பத்தில் எல்லாருமே இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம போய் இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்னா பிறகு பிரச்சனை அதிகமாக தான் ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் சரியா, அதுக்கடுத்து வந்து கார்த்திகிட்ட எடுத்து புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என்னமோ வந்து இனிமேல் வந்து என் வாழ்க்கையில் கார்த்தி இல்லைன்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வள்ளி வேலைன்னு சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்கள் 2 பேர்த்த வந்து சேர்த்து வைக்கிறது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.